பாலியல் வன்கொடுமைகள் ஒரே ஒரு 358 தான், அதிகமெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு 358 பாலியல் வன்கொடுமைகளுங்க. அதுல முக்காவாசி பாலியல் வன்கொடுமைகள் பண்ணது யாருன்னு கேட்டா டிவிகே கட்சிக்காரங்க. எதிர்கட்சி திமுக உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் பேசுன அவை குறிப்பினர்கள் நீக்கிறத விட அதிகமா ஆளுங்கட்சி மந்திரிகள் பேசுறது அவை குறிப்பினர்கள் நீக்கிருக்காங்க நம்ம பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள். இவர் உண்மையிலேயே அப்படி நடுநிலையாக நடந்துக்கிறார்னா அடுத்த கூட்டத்தொடர்ல ஜே.சி.டி. பிரபாகரன் சபாநாயகர் இருப்பார் சந்தேகம். முதலமைச்சர் போது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லல, அவருக்கு சொல்லிக் கொடுங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்லிக் கொடுங்க, முதலமைச்சர் தான் மரியாதை தரணும்னு இந்த பொடி பையன் சொல்றான், லிட்டில் பாய். இவிஎம் மிஷினால் ஆட்சிக்கு வந்திருக்கிற உங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா ஒரு வஞ்சா நாங்க எந்திரிச்சு நிக்கணுமா? எங்க திராவிட இயக்கத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஜோசப் விஜய் வந்தா எந்திரிச்சு நிக்கணுமா? தம்பி பார்த்து பேசு. ஒரு போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற ஒரு மந்திரியை காப்பாற்றிய ஜோசப் விஜயை பார்த்து நாங்க என் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்கணுமா? அந்த பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றிய ஜோசப் விஜயை பார்த்து எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்கணுமா? மாண்புமிகு இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர், எங்களுக்கு தெரியும் யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது. கோபால்சாமி தான் துரோகி. என்ன கோபால்சாமியை மிஞ்சிட்டார் ஐயா காதர் மொய்தீன். ஐயா காதர் மொய்தீன் அப்படியே மாறினானுங்க பாரு. பிஜேபி போறாங்க, நாங்களா பிஜேபி கூட இப்ப நீ போய்கிறதே பிஜேபி கூட குழந்தைகிட்ட போய்கிற, பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்கிட்ட போய்கிற, அமித் சங்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் போய்கிறது. நீங்க அந்த இவன் பேசுறான் யாருன்னா ஏஎம் ஷாஜகான். கொத்து போராட்டம் போட்டு நீங்க திருந்த மாட்டீங்களா? கொத்து போராட்டம் போட்டாங்களா? ஐஎம்எல்ஏக்கு கொத்து போராட்டம் போடுறோம். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றோடு திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி 100 நாள் நிறைவு பெறுகிறது. படம் 100 நாள் ஓடிடுச்சு. சிஎம் ஜோசப் விஜய் என்கின்ற படம் 100 நாள் ஓடி இருக்கு. டிவிகே ஆட்சி, ஜோசப் விஜயின் ஆட்சி 100 நாள் சாதனைகள் படம். ஜோசப் விஜய் அவர்களின் 100 நாள் படம் ஓடிடுச்சு. 100 நாள் ஓடிக்குது படம். எப்பவுமே படம் 100 நாள் ஓடிச்சுன்னா ஹிட். ஒரு படம் இப்பெல்லாம் 10 நாள் ஓடினாலே பெரிய விஷயம் வச்சேன். இப்போ ஜனநாயக படம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் 1 வாரம் ஓடலையே தியேட்டர்ல. ஏன்னா இவங்களே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆத வருஷனாவே அதை ரிலீஸ் பண்ணியாச்சு நெட்ல. அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டர்ல. மந்திரி எல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அழுதானுங்க, மந்திரிகள்லாம் அழுதானுங்க. அதை எடுத்து ரீல்ஸ் போட்டானுங்க. இவனுக்கு ரீல்ஸ் போடுறது தானே கட்சி ஆரம்பிச்சாங்க, ஆட்சிக்கு வந்துறாங்க, மந்திரி எம்எல்ஏக்கிறாங்க. ஜனநாயக படமே 10 நாளைக்கு மேல ஓடல. ஆனா 100 நாள் ஓடி இருக்குது ஜோசப் விஜய் டிவிகே ஆட்சி. 100 நாள் ஓடி இந்த படம் ஹிட்டான்னு கேட்டா ஃபெயிலர். ஒரு படம் 100 நாள் ஓடி ஃபெயிலர் வைக்கிறதுனா அப்ப அந்த படம் எவ்வளவு கன்றாவியான படமா இருக்கணும், எவ்வளவு கேடுகட்ட படமா இருக்கணும், எவ்வளவு கேவலமான படமா இருக்கணும், எப்படிப்பட்ட தற்கொலை படமா இருக்கணும். அந்த மாதிரிதான் இந்த 100 நாள் ஆட்சி. ஒண்ணு இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சியின் சாதனை சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களிலே சொல்லுகிறேன். ஒண்ணு இல்லைங்க, கொலைகள் மட்டும் ஒரு 187 மட்டும் தான் நடக்குதுங்க, அதிகமாக நடக்கலைங்க. இந்த 100 நாள்ல திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரே ஒரு 187 கொலைகள் மட்டும் தான் நடந்ததுங்க. அப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஒரே ஒரு 358 தான், அதிகமெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு 358 பாலியல் வன்கொடுமைகளுங்க. அதுல முக்காவாசி பாலியல் வன்கொடுமைகள் பண்ணது யாருன்னு கேட்டா டிவிகே கட்சிக்காரங்க. தமிழக வெற்றி கழகம் தற்கொலை கட்சி டிவிகே கட்சிக்காரங்க நிர்வாகிகள். ஏன் 2 மந்திரிகள் மீதே பாலியல் குற்றம் இருக்கிறது. 2 மந்திரிகள் மீது எல்லாம் பேசினாங்களே, இப்போ சோசியல் மீடியால பேசினாங்க இல்ல, 2 மந்திரிகள் மீது பாலியல் வன்கொடுமை 358 பாலியல் வன்கொடுமைகளுங்க. அப்புறமா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு 188ங்க. 188ங்க. கொலைகள் 187, பாலியல் வன்கொடுமைகள் 358, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188, ஆணவ கொலைகள் ஒரே ஒரு 12ங்க. இதுதான் டிவிகே ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியினுடைய 100 நாள் சாதனை. இதுதான் இன்னைக்கு அழகா கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் அண்ணன் ஐ பரந்தாமன் அவர்கள் தலைமை கழகத்தின் சார்பில் அறிவாலயத்துல பத்திரிகையில பேட்டியிலே சொல்லிட்டார். இது யாருன்னா இல்லைன்னு மறுக்க முடியுமா? திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல மீண்டும் மீண்டும் அகைன் ரிப்பீட்டிங், கொலைகள் 187, பாலியல் வன்கொடுமைகள் 358, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188, ஆணவ கொலைகள் 12. இதுதான் அவங்க ஆட்சியினுடைய சாதனை. அப்புறம் சட்டமன்றத்துல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பெனாத்தினாங்க பாரு. இப்ப பெனாத்திட்டு இருக்காங்க பாரு, இன்னைக்கு நாளைக்கு இன்னும் 25 நாள்
சட்டமன்றம் இருக்குது. அவங்க இன்னும் பெணாத்து போறாங்க. இந்த மந்திரிகளுடைய வளரல் தற்குறிகளுடைய தற்குறித்தனமான பேச்சுக்கள், அவங்களுக்கு அவன்னா என்னன்னு தெரியல, பேரவை மரபுன்னா என்னன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒண்ணு பேசுறது இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஆனா ஒண்ணுங்க, நான் துவக்கத்துல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேங்க. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சபாநாயகர் நம்ம ஜேசிடி பிரபாகரன் உண்மையில நல்ல மனுஷங்க. இது வரைக்கும் பேரவை நடத்துறதுல நான் பார்த்தேன். நான் 96ல இருந்து சட்டமன்றத்தை பாக்குறேன். திமுகல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சபாநாயகரா இருந்தாரு, ஆவுடியப்பன் சபாநாயகரா இருந்தாரு, அப்பாவும் சபாநாயகரா இருந்தார். நான் பார்த்த சபாநாயகர்கள் ஏடிஎம்கேல ஜெயக்குமார் இருந்தாப்படி, தனபால் இருந்தாப்படி, இவ்வளவு சபாநாயகரை நம்ம பார்த்துக்கிறோங்க. இந்த சபாநாயகர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாருங்க. எதிர்கட்சி அவரு டிவிக்கல் எம்எல்ஏவா ஜெயிச்சு சபாநாயகர் ஆகிறாரு. அவரை பாராட்டு பண்ண பரவாயில்லை. ஏன்னா நேரு மாண்புக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் கே நேரு அவர்களை பாராட்டியிருக்கிறாரு. அண்ணன் ஏவா வேலு கூட பாராட்டியிருக்கிறாரு. எப்பவுமே இந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதா அவை குறிப்பிலிருந்து நீக்குவாங்க. எதிர்கட்சி திமுக உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் பேசுற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறத விட அதிகமா ஆளுங்கட்சி மந்திரிகள் பேசுறத அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்காங்க நம்ம பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் பேசுறத அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்காங்க. நிறைய ஆதவர்ஜனா பேசுறத அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்காரு. இது ஒண்ணுமே எனக்கு புரியல. இவ்வளவு ஜனநாயகவாதியா நம்ம சபாநாயகர் மாண்புமிகு ஐயா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு சீனியரானவர் அவரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்தவர், அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோடு பயணித்தவர், ஓபிஎஸ் ஓடு இருந்து அதன் பிறகு அவரும் அவர் மகனும் டிவிக்கில சேர்ந்து எம்எல்ஏ சபாநாயகர் ஆயிட்டார். ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்திருக்கார் சிஎம் ஜோசப் விஜய். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாம ஒரு ஈக்குவலா போறாரு. இது எப்படி ஒரு ஜோசப் விஜய் அப்படி இரு, அப்பதான் நம்ம இன்னும் நல்ல அப்பதான் நல்ல பேர் எடுக்க முடியும்னு சொன்னாரா, இல்ல உண்மையிலேயே இவர் நடுநிலைமையா இருந்து நடந்துக்கிறாரா? இவர் உண்மையிலேயே இப்படி நடுநிலையாக நடந்துக்கிறாருன்னா அடுத்த கூட்டத்தொடர்ல ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகரா இருப்பாரா சந்தேகம். ஆமா, எனக்கு கண்டிஷன் ஆகிறாரு. ஆளுங்கட்சிக்கிட்டையும் கண்டிஷன் ஆகிறாரு, எதிர்கட்சிக்கும் கண்டிஷன் ஆகிறாரு. இது எங்கேயோ ஒதுக்கிறேன் எனக்கு. ஓ, அப்போ நான் நேர்மையா இருப்பேன், சபாநாயகரா நேர்மையா இருப்பேன். நேர்மையா தான் நடந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவர் நேர்மையா நடந்துட்டு இருந்தாருன்னா டிவி கேல இருக்கிற தற்கூறிங்க விடமாட்டானுங்க. ஆதவர்ஜனா, இந்த சிடிஆர் நிர்மல்குமார் உலகச்சுவர எல்லா கட்சிக்கு போயிட்டு வந்தாரு. நம்ம புஷ்டி ஆனந்தன், நம்ம அவை முன்னவர் செங்கோட்டையன், ராஜ்மோகன், அந்த பொடிப்பையன் லிட்டில் பாய் ஒருத்தர் இருக்கிறானே இந்த வருஷம் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், இவங்கெல்லாம் விடுவாங்களா? நாங்க பேசுறது அவை குறிப்புல இருந்து நீக்கிறியா? அடுத்த கூட்டத்தொடர்ல ஒண்ணு என்ன பண்ற பாருன்னு சபாநாயகர் மாத்தினாலும் மாத்திருவாங்க. அடுத்த கூட்டத்தொடருக்கு மாண்புமிகு ஐயா ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகரா இருப்பாரான்ற சந்தேகம். ஆனா அவரு இருக்கணும், நல்லா பண்றாருங்க. திமுக முரட்டு தொண்டன் குடியாத்த குமரம் சொல்றேங்க. இதனால அவர் பதவிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. ஏன்னா ஆளுங்கட்சி உறுப்பினர்லாம் அவர் மேல வெறுப்பாக்குறாங்க ஜேசிடி பிரபாகரன் மீது. கடவுள் தான் அவர் காப்பாற்றணும். இந்த 11 முக்கியமாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அந்த லிட்டில் பாய் சொன்னேன்ல, லிட்டில் பாய், அந்த எல்கேஜி பாய், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அந்த பொடி பையன்ல ரமேஷுக்கு தான் இந்த பதிவு முக்கியமா. நான் ஜேசிடி பிரபாகரன் குறித்து பேசணும், ஏன்னா எனக்கு மனசுல பட்டுச்சு, அதனால ரெக்கார்ட் பண்றேன். இதுல இந்த பொடி பையன்ல லிட்டில் பாய் சாமி, நம்ம வேங்கையின் மைந்தன் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னாரே சாமின்னு சொல்லிட்டு, சாமியா அந்த பையன்? சாமியா? ஆசாமி அவன். அதாவது என்னன்னா, சட்டமன்ற மரபுப்படி நடந்துக்க மாட்டேன்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். சட்டமன்ற மரபுன்னா என்னன்னு சொல்லி பேரவை தலைவர்களே நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சட்டமன்ற மரபே தெரியலையேன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் கே.என். நேரு, எதிர்கட்சி கொறடா மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மாண்புமிகு அண்ணன் கோவி செலியன், இன்னும் இருக்கிற நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு, மாண்புமிகு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு, மாண்புமிகு அண்ணன் ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, இவர்கள் எல்லாம்
சட்டமன்றத்துல பேசுறாங்க. உங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் புதுசு அவைக்கு. அவங்களுக்கு சட்டமன்ற மரபுனா என்னன்னு தெரியல, எப்படி பேசணுன்றதே தெரியல, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சட்டமன்ற மரபு தெரியலன்னா இந்த பையன் எந்திரிச்சு நிக்கிறான். ஏன்னா நான் மரியாதை கொடுத்து பேசுற மாதிரி நடந்து என்னன்னே தெரியாம பேசுறியா? உங்க தலைவர் ஜோசப் விஜய் சொல்லி பேசுறியா? லிட்டில் பாய், குடிப்பையன், எல்கேஜி பாய், அரசியல்ல HRMC மினிஸ்டரா, என்னது அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ். அவர் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு, எதிர்கட்சி உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு வந்துட்டு சட்டமன்ற மரபு தெரியல, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னாரு. ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவருக்கு நீங்க சட்டமன்ற மரபு வேற எதிர்கட்சி தலைவருக்கு சட்டமன்ற மரபு கத்துக் கொடுக்கணுமா? ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், கலைஞரின் பேரன், தலைவர் தளபதி வீரப்பிள்ளை, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு சட்டமன்ற மரபு கத்தரணுமா? அதாவது என்னன்னு கேட்டா, பேரவைத் தலைவர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் எங்க தலைவர் ஜோசப் விஜய் அவைக்குள்ள வரும்போது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு நிக்கணும். வேர்ட்ஸ் வருது வாயில. பிஃபோர் எலெக்ஷன் எப்படி பேசினதான் குமரன் அடிக்கடி ஒண்ணு பேசும் தெரியல, நான் என்னுடைய லாங்குவேஜ் இல்ல, ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையாடு, அந்த மாதிரிலாம் இப்ப நம்ம பேச முடியாது. இப்ப நம்ம வந்து பேசக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு மந்திரி ஆயிட்டாங்க. அதனால அப்படியெல்லாம் நான் பேசல. தம்பி, உனக்கு சட்டமன்ற மரபு தெரியுமா? சொன்னார் இல்ல பேரவைத் தலைவர் ஜெயசெடி பிரபாகரன். அதாவது பேரவைத் தலைவர் வரும்போது எப்படி எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறோம், இப்படி கையெடுத்து கும்பிடுறோம். அந்த மாதிரி முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லல, அவருக்கு சொல்லிக் கொடுங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்லிக் கொடுங்க, முதலமைச்சர் தான் மரியாதை தரணும்னு இந்த பொடி பையன் சொல்றான், லிட்டில் பாய், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். உட்கார்றா தம்பி, உட்கார். நான் ஏன் உன் தலைவனுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் ஏன் உன் தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும்? அது அழகா சொல்லிட்டார் பேரவைத் தலைவர் ஜெயசெடி பிரபாகரன் சொல்லிட்டார். சட்டமன்ற மரபுப்படி சபாநாயகர் வந்தா எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும். ஆனா ஒரு முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அது சட்டமன்ற மரபு கிடையாதுன்றார் உடனே. இன்னைக்கு பேரவை கூட்டத்தில் அதான் வைரலான வீடியோ. எது சொல்றது யாரு? டிவிகே கட்சியில நின்று வெற்றி பெற்று இருக்கிற சபாநாயகர் ஜெயசெடி பிரபாகரன் சொல்றாரு, அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம லிட்டில் பாய், எல்கேஜி பாய் ரமேஷ் பேசுறதுக்கு பேரவைத் தலைவர் சொன்னாரு, முதலமைச்சர் உள்ள வரும்போது எதிர்கட்சி எழுந்துச்சுன்னு வணக்கம் பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல, சட்டமன்ற மரபு இல்ல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், விருப்பப்பட்ட அவங்க கொடுக்கலாம். ஆனா சட்டமன்ற மரபுப்படி அவங்க எழுந்துச்சுன்னு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லைன்ற. உன் தலைவன் மெச்சுக்கணும்னா நீ என்ன வேணா பேசுவியா, கத்தி பேசியோ, அதெல்லாம் பொதுக்கூட்டமா? உன் கட்சி பொதுக்கூட்டமா? அது ரமேஷ் சாமியே ஏன் சாமியா, அதெல்லாம் உன் கட்சி பொதுக்கூட்டமா, திருமண கூட்டமா, உன் கட்சி செயல் வீரர்கள் கூட்டமா? சட்டமன்றையா? மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு உள்ள அமைச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இல்ல ஏவிஎம் மிஷின்ல பிராடவலை பண்ணி உள்ள வந்துருக்கீங்களோ, எப்படியோ உள்ள வந்துட்டீங்க, ஆட்சி வந்துட்டீங்க. நீங்க வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு நன்றி சொல்லாதீங்க. நீங்க நன்றி சொல்லணும்னா உங்க தொகுதி ஓட்டு போட்டாங்க இல்ல, ஓட்டு போட்ட மிஷின் இல்ல, ஓட்டு போட்டாங்க பாரு, மின்னணு வாக்கு இயந்திரம், அதை எங்கன்னா வச்சிருப்பாங்க. அவங்க தர சொல்லிட்டு போய் கும்பிட்டுட்டு வா. கிருஷ்ணகிரியில பூரா குப்பத்தொட்டில கிடக்குது. கிருஷ்ணகிரியில ஓட்டு போட்டான் பாருங்க, அந்த ஓட்டு மின்னணு வாக்கு வந்துடும், அந்த ஓட்டு மிஷின் எல்லாம் குப்பை தொட்டில் இருக்குது. அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதான் உங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி உங்களை ஆட்சி கட்டு வந்திருக்குது. உன் தலைவன் வந்தா உன் தலைவன் மரியாதை கூடிய, நான் என் தலைவன் நாத்தியா உன் தலைவனுக்கு மரியாதை கொடுக்கணும். உனக்கு தெரியுமா சட்டமன்றம் என்னன்னு? எப்ப எந்த முதலமைச்சர் வந்தா எதிர்கட்சியில் எந்திரிச்சு நிற்கிறாரு? ஏன் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாரா? அவை முன்னவர் செங்கோட்டையன் சொல்லி கொடுக்க மாட்டாரா? அவரு இப்போ அவர் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ. அவர் இன்னைக்கு அந்த அசம்பிளிலே சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ அவர் தான். அவருக்கு அடுத்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். ஏன் 96 தொடர்ந்து எம்எல்ஏ அவர் அண்ணன் ஒட்டஞ்சத்திர சக்கரபாணி இருக்கிறாங்க, அண்ணன் கே என் நேரு இருக்கிறாங்க, அண்ணன் எம்ஆர்கே இருக்கிறாரு, அண்ணன் ஏவா வேலு இருக்கிறாரு, அண்ணன் உதயநிதி செகண்ட் டைம் வந்துக்கிறார். பல பேர் இருக்காங்க உள்ள தொடர்ந்து ஜெயிச்சுக்கிறவங்க. சொல்லிக் கொடுங்க அந்த பையனை கொஞ்சம். பல முதலமைச்சர்களை பார்த்த சட்டமன்றம் சென்ட் ஜான்ஸ் கோட்டை. நான் பாலிட்டிஷியன் லிட்டில் பாய், எல்கேஜி பாய், ஹானரபிள் மினிஸ்டர் ரமேஷுக்கு சொல்றேன். ராஜாஜி பக்தவச்சலம், மூதறிஞர் ராஜாஜி பக்தவச்சலம் போனது நாட்டிலே முதலமைச்சராக இருந்திருப்பார்கள். அவர்கள் வரும்பொழுது எந்த எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ எதிர்கட்சி தலைவர் எழுச்சி இந்த வணக்கம் சொன்னதில்ல. லிட்டில் பாய், பெருந்தலைவர் காமராஜரோட ஒரு தலைவரா? பெருந்தலைவர் காமராஜரோட, முத்தமிழர் டாக்டர் கலைஞரோட ஒரு தலைவரா? அறிஞர் அண்ணாவோட ஒரு தலைவரா? பெருந்தலைவர் காமராஜர் சட்டமன்றத்தில் வரும்பொழுது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு வணங்க பண்ணதுல அவர் மீது நிறைய மரியாதை உண்டு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் வரும்போது ஒரு
இந்தியாவில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு ரோல் மாடல் லீடர். நின்ற தேர்தல் எல்லா தேர்தலும் வென்று காட்டி எங்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உள்ள வரும்போது அவரை மனசுக்குள்ள வேணா மரியாதை இருக்கும். ஆனா எந்திரிச்சு யாருக்கும் வணக்கம் பண்ணது இல்லை. அம்மையார் செல்வி ஜெயலலிதா, a powerful political leader, a powerful lady பாலிடிக்ஸ்ல சட்டமன்றத்தில் கர்ஜித்தார். நான் ஒரு பாப்பாத்தி, என்னை யாராலும் ஆட்டவோ அசைக்க முடியாது என்று கர்ஜித்தார். உண்மையிலே அரசியல் அவர் ஒரு சகாப்தம். அவர் இன்றைக்கு இல்லை. அவரை பாராட்டதான் வேண்டும். அவங்க எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருந்தாங்கன்னா எங்க தலைவர் தளபதி நல்லவர், ஜனநாயக தலைவர், இயேசு புத்தர் காந்தி வழியில ஒரு அஹிம்சைவாதி அரசியல் நடத்தக்கூடியவர். அதனாலதான் விஜய் எல்லாம் ஜெயிலுக்கு போகாம 41 பேரு கொலைக்கு காரணமா இருந்து ஜெயிலுக்கு போகாம போனா போட்டோம் விட்டுட்டு இவிஎம் மிஷின் மூலியமா நீங்க முதலமைச்சராகிறான அம்மையார் செல்வி ஜெயலலிதா தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அம்மையார் செல்வி ஜெயலலிதா பேரவைக்குள்ள வரும் பொழுது அவருடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் வணக்கம் சொல்லுவாங்க. திமுகனுடைய தலைவர்கள் யாரும் வணக்கம் சொன்னதில்லை. இனமான பேராசிரியர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் துரைமுருகன் எதிர்கட்சி துணைத் தலைவர், தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், அண்ணன் துரைமுருகன் துணைத் தலைவர். ஜெயலலிதாக்கு வணக்கம் சொன்னதில்லை. அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிரணியில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சொன்னதில்லை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் தளபதி வணக்கம் சொன்னதில்லை. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்கட்சி தளபதியோ திமுக நாங்க யாருக்கும் வணக்கம் சொன்னதில்லை. இது வரைக்கும் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு ஜனநாயக நாடாக மலர்ந்த பிறகு தேர்தல் என்று முதலமைச்சர் என்று வந்த பிறகு எந்த முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவர் எழுந்து நின்று வணக்கம் சொன்னதில்லை. அது சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், எதிர்கட்சி கெத்தா உட்காந்து போறான். அரசியல் எதிரி நான் வணக்கம் சொல்லிட்டோம். ஆனா இத்தனை தலைவர்களுக்கு இல்லாத வரலாறு உங்கள் தலைவர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? இவிஎம் மிஷினால் ஆட்சிக்கு வந்திருக்கிற உங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? அவர் வஞ்சா நாங்க எந்திரிச்சு நிக்கணுமா? லிட்டில் பாய் ரமேஷ் சாமி அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா உங்க சிஎம், அவ்வளவு பெரிய தலைவரா? ஏன் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கலைஞரின் பேரப்பிள்ளை தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை, திராவிட இயக்கத்தின் போர் முரசு முரசொலியின் அறக்கட்டளை தலைவராக 25 ஆண்டு காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர், 52 ஆண்டு காலம் உழைத்து இந்த நாட்டின் முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையான தேர்தலில் முதலமைச்சராக வென்ற தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய வாரிசு, எங்கள் திராவிட இயக்கத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஜோசப் விஜய் வந்தா எந்திரிச்சு நிக்கணுமா? தம்பி பார்த்து பேசு, சின்ன பையன் குடிப்பையன் இருந்தாலும் நீ மந்திரி ஆனது நான் பார்த்து ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் 16 வயசுல மேடை ஏறின, 50 வயசு அதனால ஒரு வார்டு மெம்பர் வர முடியல. யாரா என்ன கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்த்தும் சந்தோஷப்பட்டேன் ரமேஷ். ஏன்னா 16 வயசுல இருந்த வாழ்க்கையே கட்சிக்கு ஒப்படைச்சிட்டோம், நம்மளால வர முடியல. நசுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இன்னைக்கும் திமுக நிக்கிறோம். ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், சந்தோஷப்பட்டேன். அங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கு, நான் சந்தோஷப்பட்டேன். இவிஎம் மிஷின் தான் உங்களை பண்ணிச்சுன்னு வச்சு எப்படி சந்தோஷப்பட்டேன். அதுக்கு எல்லாத்திலயும் நீ குறுக்கிட்டு பேசணும், நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய லீடர் கிடையாது ரமேஷ். இந்த பதிவே உனக்கு தான். அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் குறித்து ஒரு கருத்தை பதிவு பண்றதால முதல்ல அவரை பத்தி பேசுறேன். ஆனா இந்த பதிவே உனக்கு தான், லிட்டில் பாய் ரமேஷுக்கு தான். பேக்ரவுண்ட்ல போட்ட அதாவது என்னன்னா பிச்சு எடுத்துடலாம் சட்டமன்றத்தையே பயந்து ஓடினோம். ட்ரௌசர் லூஸ் ஆயிடுச்சுன்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு லிட்டில் பாய் ரமேஷ். இவங்களுக்கு நம்ம ஈக்குவலா அங்க பேசுறதா அங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் எவ்வளவு பேர் தலைவர், அவருக்கு ரமேஷ் ஈக்குவலா. அண்ணன் கே நேரு 87ல சேர்மேன், அதன் பிறகு 89ல இருந்து தொடர்ந்து அவரு எம்எல்ஏ மினிஸ்டரா வராது. அவரு ரமேஷ் கிட்ட போய் பேச முடியுமா? மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர் போய் பேச முடியுமா? அண்ணன் எம்ஆர்கே பேச முடியுமா? அண்ணன் கோவி செலியன் பேச முடியுமா? யார் பேச முடியும்? ஏதோ ஒரு எல்கேஜி பாய் twinkle twinkle little star up above in the sky like a diamond in the sky, ஏதோ ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் வில் ஹம்டி டம்டி சட் அண்ட் வால், ஏதோ ஒரு ரைம் சொல்ற ஒரு குழந்தை மந்திரியா வந்துக்குது. அதனால சொல்றேன் தம்பி, உனக்கு தலைவன்னா நீ வச்சுக்கோ, எங்கள் அண்ணா விஜயன்னா நீ வச்சுக்கோ. உங்க அண்ணா விஜயன் ரொம்ப சாதனை பண்ணிருக்காங்க. திரும்பி சொல்லிட்டா என்ன ரிப்பீட் பண்ணிட்டா 100 நாள் பீத்திக்கிறீங்கல்ல, 100 நாள்ல பாரியா தம்பி சாமி பாரு. கொலைகள் 187, பாலியல் வன்கொடுமைகள் 358, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188, ஆணவ கொலைகள் 12. தெரியாது எத்தனையோ. அப்புறம் ஒரு மந்திரி பவுடர் நசகனம் அவன் இன்னைக்கு பேசுறான் 358
988 கோடி 1000 கோடி 888 கோடி ஊழல் அது இது எதுக்கு ஆதாரம் இல்ல. அது இடி சொல்லி ஒரு கேஸ் புக் பண்ணியாக அது கோர்ட்ல நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கும் ஆதாரம் இல்ல. நீ நசுக்கனைய பவுடர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லி இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. மாத்திரன்றீங்களே. எதிர்கட்சியாளர் உதயநிதி ஸ்டாலின் அவையில கேட்டாரு கேள்வி. நீ மாத்திரை நசுக்கனைய பவுடர் தானே இது. ஒரு பவுடர் பிரவுன் சுகர் ஒரு போதைப் பொருட்களை பயன்படுத்தி நீயும் மந்திரியா உள்ள உக்கானு உன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உன்னை காப்பாத்தினாரு பாரு. அப்படிப்பட்ட ஒரு போதை ஆசாமியே ஒரு போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற ஒரு மந்திரியை காப்பாற்றிய ஜோசப் விஜயை பார்த்து நாங்க என் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்கணுமா? 2 மந்திரிகள் மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கிறது. 2 மந்திரிகள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றிய ஜோசப் விஜயை பார்த்து எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்கணுமா? கோவையிலே ஒரு மாணவன் 19 வயது மாணவன் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறான். போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கண்டித்ததற்கு 20 பேரால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறான். அது விபத்து, அது ஒரு கோஷ்டி பூசல் என்று ராஜ்மோகன் மூலியமாக பேச வைத்த இந்த ஜோசப் விஜய்க்கு எங்க நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணுமா? இதோ இப்ப பூந்தமல்லியில ஒரு மாணவன் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள். எப்படி பேசணும்னு தெரியல, நாகரிகம் தெரியல, ஒரு விழாக்கு யார கூப்பிடணும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு வணங்க சொல்லுமா? பார்த்து பேசிட்டா தம்பி. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்களுக்கு தெரியும் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது. நீ முதல்ல நீங்க மரியாதை நடந்துக்கும். அந்த வனத்துறை அமைச்சர் அவன் பேர் எனக்கு தெரியல, ஒரு 4-5 பேர் தான் தெரியும். ஜோசப் விஜய் அவருக்கே தெரியாது. அவர் துறையினுடைய அமைச்சர் பேரை சொல்ல சொல்லு. மாண்புமிகு நம்முடைய ஜோசப் விஜய் அமைச்சர் பேர் சொல்ல சொல்லு. தெரியாது. அண்ணன் விஜய்க்கு தெரியாது. எம்எல்ஏக்கள் பேர் சொல்ல சொல்லு. 107 எம்எல்ஏ பேர் சொல்ல சொல்லு. தெரியாது. நான் சொல்லிட்டா 96ல யார் திமுக எம்எல்ஏ நான் சொல்லுவேன். 2001ல யார் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். 2006ல யார் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன் யார் எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைகோடி தொண்டன் ஜோசப் விஜய். இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஒரு 4 எம்எல்ஏ எங்க விஜய் முன்னாலே அப்படியே போய் எதனா வண்டி ஏறிங்கன்னா போயிட்டானா கூட நம்ம எம்எல்ஏ நம்ம விட்டு போறான்னு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு தெரியாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரியாது. அந்த மாதிரி யாரு மந்திரி அந்த பேசுறான் யாரு? அந்த காஞ்சிபுரம் மந்திரி. பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட் மறைகிறான். வனத்துறை அமைச்சரான். காட்டுல போய் கட்டை வெட்டுற மறைகிறான். அவன் ஒரு வனத்துறை அமைச்சர். அவன் எங்க தலைவர் கலைஞர் பேரு சொல்றான் கருணாநிதின்றான். அதுவும் வெறித்தனமா கத்துறான். சாராயங்கடி ஒரு பாட்டில சாராயம் குடிச்சு கத்துற மாதிரி கத்துறான். உடனே அவையில் அப்படியே தகராறு. உடனே ஒரு மிஸ்டர் ஜோசப் விஜய் எந்திரிச்சு நின்று சாரி உங்க தலைவர் பேரை சொல்லிட்டாரு, சாரி 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 சாரி. இவ்வளவும் நாடகம். இதே ஜோசப் விஜய் முதல்ல பேசும்போது எங்க தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பேர் சொல்லியாச்சு. தலைவர் பேரை சொல்றது கழக உடன்பிறப்புகள் மன்னிக்கணும். என்ன சப்ஜெக்டா பேசும்போது அவங்க என்ன பேசினாங்கன்றத நான் ரெக்கார்ட் பண்ணணும். கருணாநிதியின் பேர் சொல்றப்ப சாரி 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 சாரி. கலைஞர் எல்லாம் நாடகம். நடிகர் முதலமைச்சராக தான் நடிக்கிறாங்க. தாவேக்கான ஆட்சி தானே படம் தானே ஓடி நிற்குது. இந்த மாதிரி அவன் சொல்றான் கருணாநிதி. நாங்க இன்னும் எங்க சுயரூபத்தை காட்டல. இன்னைக்கு அண்ணன் ஏவா வேலு சொன்னார், நீங்க இதே மாதிரி பேசினா 25 நாள் நீங்க அவை நடத்த முடியாதுங்க. இப்படி பேசணும். இன்னைக்கு அண்ணன் ஏவா வேலு பேசினார்ப்ப இதே மாதிரி பேசினா நீங்க அவை நடத்த முடியாது, கூச்சல் குழப்பம். இப்படி பேசணும். இதுதான் தொண்டை விரும்புவோம். நம்ம என்ன அவங்களுக்கு போய் மரியாதை கொடுத்துக்கணும். நமக்கு அவங்க மரியாதை கொடுத்துட்டாங்க. எப்ப அவன் அப்பா காணோன்ட்டானோ அப்புறமா நம்ம என்ன அவங்களுக்கு மரியாதை தரல. அவங்க நம்ம என்ன பொம்புறது. வழக்கு போட்டா போட்டுன்னு போறான். ஜெயிலுக்கு போனா போச்சு. கட்சிக்காக ஒரு 4 நாள் ஜெயிலு இருந்தா பயில இருக்குது. அது ஒரு ஜனகத்துல வேணாம் என்னத்துக்கு சொல்லிட்டு ஓப்பனா பேசு. இப்பதான் எல்லாம் பிரச்சனை தீர்ந்துருக்கு. சட்டமன்றத்தை எதிர்கட்சி இறங்கி அடிக்கணும். நம்ம தலைவர் பேசுறானுங்க இல்ல, தீய சக்தின்றான், கலைஞர் பேரு சொல்றான், அப்பாவை காணோன்றான், மந்திரிங்களா அவன். அந்த ஆளை ஒரு சொன்னா எப்பயோ எடுத்து காட்டுறான். 2 வயசு குழந்தை கற்பழிச்சிட்டாங்க. உன் மந்திரி 2 பேர் கற்பழிச்சுக்கிறாங்க. உன் மந்திரி உன் தலைமை வாழ்ற வாழ்க்கையே முறையற்ற வாழ்க்கையாகுது. மனைவி எங்கேயோ வரா, பூச்சார் வரா விழாக்கு. என்னத்துக்கு அதெல்லாம் ஓப்பனா பேசுறது. பாலியல் குற்றம்னு போட்டோ காட்டுறான். அந்த ஆளு போதைப் பொருள் நசுக்கிறான். அவனை விட்ட குற்றப்பணி ஒரு நிதி அமைச்சரு லட்டி எடுத்து அடிக்கிறான். வாரண்ட் போடுறாங்க பாண்டிச்சேரி கோர்ட்ல. உலகத்துல ஒரு கட்சி இல்லாம எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தான் நிர்மல்குமார்.
தீய சக்தி என்றான் திமுக. நம்பர் 1 தீய சக்தி டிவிகேக்கு நிர்மல்குமார் தான். எங்ககிட்ட இந்த முஸ்லீம் IMLU, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், முஸ்லிம் இயக்கங்களிலே குறைந்த வாக்கு வங்கி தொகுதிக்கு முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில 50 ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி தான் IMLU. அதையும் வச்சு நாங்க ஓட்டணும். எதுக்காக கேட்டா கண்ணியத்துக்குரிய காரியம் இல்லை, அந்த தலைவனுக்காக கூட வச்சிருந்தோம். அவனுங்கள மாதிரி துரோகி கோபால்சாமி தான் துரோகி. என்ன கோபால்சாமியை மிஞ்சிட்டார் ஐயா காதர் மொய்தீன். எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் ஐயா காதர் மொய்தீன். அப்படியே மாறினானுங்க பாரு. பிஜேபி போறாங்க, நாங்களா பிஜேபி கூட இப்ப நீ போய்கிறதே பிஜேபி கூட குழந்தைகிட்ட போய்கிற, பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்கிட்ட போய்கிற, தலைமை சங்கி மாண்புக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்கிட்ட போய்கிறது. நீங்க அந்த இவன் பேசுறான் யாருன்னா AM ஷாஜகான், பாபநாசம் தொகுதி. கொத்து புரட்டா போட்டு நீங்க திருந்த மாட்டீங்களா? ஆடாங்க. நபிகள் மன்னிப்பார் அவங்கள. நபிகள் வழியில வந்தவங்க நேர்மையா இருப்பாங்க, 6 முறை தொழுகை பண்றவங்க. கொத்து போராட்டா போட்டாங்களா? IMLUக்கு கொத்து போராட்டா போடுறோம். மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, தமிழ் முன் அன்சாரிக்கிறாங்க, எத்தனையோ முஸ்லீம் இயக்கங்கள் இருக்குது. அவங்கதான் பவர்ஃபுல், நீங்க கிடையாது. நீங்க டம்மி பீஸ். IMLU உங்களுக்கு பவர் கொடுத்தது நாங்க. அவன் பேசுறான் அந்த மந்திரி AM ஷாஜகான். கொத்து பரோட்டா போட்டு வந்து உங்களுக்கு பத்தாதான், உங்களுக்கு போடுறே கைமா குருமா கொத்து MP எப்படி உள்ள வந்துருவீங்களா நீங்க? அவங்க கூட கூட்டணி, எங்களுக்கிட்ட கூட்டணி ஜெயிச்சு எங்கனால MLA ஆயிட்டு அவன் சோப்பா அமிச்சான், அங்க போயிருங்க பாரு. ஒருத்தர் கூட ஒரு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு கட்சி கூட உள்ள வராது. டிவிக்கு சேர்த்து சொல்றோம் பார்லிமெண்ட்டுக்குள்ள. ஆனா எங்களோடு இருக்கிற தேமுதிக வரும். புதிய உட்பட 40 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம். அதனால நான் ஒன்னே கேட்கிறேன், ஆதவ் அர்ஜுனாவை கேட்கிறேன். ஏன்னா அவர் தானே பேசுறாரு. புஷ்டி ஆனந்த் இப்பெல்லாம் ஒரு இன்சிடென்ட் பேச ஆரம்பிச்சாருங்க, பரவாயில்லையே. ஏன்ச்சிக்கவா 85 இட்டுன்னு போக முடியலங்க, இட்டுன்னு வட்டா இட்டுன்னு போட்டா அழக தமிழ் புஷ்டி ஆனந்தன் இவங்க எல்லாரும் கேக்குறம்பா, உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இந்த அரசியல் ஆண் இருந்தா நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம், யாருக்கும் எங்க தலைவர் பயப்பட மாட்டாங்க. டிரான்ஸ்பார கம்ப உயர்த்தலுகிற ஆதவ அர்ஜுனா பேசுறேன். ஆதவ அர்ஜுனாவே கேக்குறேன், உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா அரசியல் ஆண் இருந்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை கைது பண்ணி பாருங்க. என்ன சொன்னார் நயினார் நாகேந்திரன்? அப்பா எங்க காணும்னு சொல்றாரு ஜோசப் விஜய் முதலமைச்சர். வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட கேளுங்க, உங்க அப்பா சொல்லுவாங்க யாருன்னு. அப்பா அப்பா எங்கன்னு தேடுறாரு ஜோசப் விஜய். வீட்டுல போய் உங்க அம்மா கேளுங்க, உங்க அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய மிஞ்சன பதார்த்த வார்த்தை தான். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன சொல்றாரு நயினார் நாகேந்திரன்? அந்த பக்கம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டமன்றத்துல அப்பா காணுமே, எங்க அப்பா எங்கன்னு தேடுறாரு. உங்க அப்பாவுக்கு நீங்க தேடினீங்களே, உங்க வீட்டுல போய் உங்க அம்மாவை கேளுங்க, உங்க அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா யாருன்றது ஒரு பெரிய வார்த்தை. அவங்க அம்மா கொச்சைப்படுத்துற மாதிரி. இதுல திமுகவுக்கு உடன்பாடு இல்ல, சுத்தமா எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் தாய், அவர் தந்தை நல்ல தாய் நல்ல தந்தை, அவருடைய மனைவி சங்கீதா நல்ல மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள், பெண் பிள்ளை ஆண் பிள்ளை நல்லவங்க. விஜயை எவ்வளவு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா ஜோசப் விஜய் பண்ற பாலிடிக்ஸ் அக்டி பாலிடிக்ஸ், நாஸ்டி பாலிடிக்ஸ், ரபிஷ் பாலிடிக்ஸ், ஸ்டூபிட் பாலிடிக்ஸ். அவங்க அப்பா அம்மா சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் விஜய் இப்படி பேசினாதான் காரணம். நான் சொல்ல வருது, நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுறது பெரிய அஃபென்ஸ். உங்களால நயினார் நாகேந்திரன் அரெஸ்ட் பண்ண முடியுமா? தைரியம் எங்க ஜோசப் விஜய் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தைரியம் நயினார் நாகேந்திரன் கைது பண்ணி ஆப்பு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அந்த 41 பேர் போட்ட அந்த கேஸ்ல கூப்பிடுறா ஜோசப் விஜய் CM இருந்தா கூட கூப்பிடுறா. அண்ணா ஓடணும் நீங்க தெரியும் பழைய மாதிரி லைட்ல விஸ்கி பாட்டில் எத்தது. ஆனா விடமாட்டான் லைட்ல. அங்க போய் உக்காரணும். அவன் நினைச்சா அப்படியே திகார் கமிச்சிருவான். தைரியம் அரெஸ்ட் பண்ணி போறான் நயினார் நாகேந்திரன். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டாருன்னு விசாரணை கூட்டு போனீங்க. உங்களுக்குதான் பேச வரும். அதனால தம்பி லிட்டில் பாய் ரமேஷ் குழந்தை, பால்வாடியில பால் குடிக்கிற குழந்தை, பால்வாடி பாப்பா ரமேஷ், இந்து சமய அலுவலகத்துறை அமைச்சரை பார்த்து பேசுனேன்னா இன்னும் 25 நாள் அசம்பிளிக்குது, வா கச்சேரி வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நான் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.